நல்லா சுத்தம் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சுத்தம் பண்ணவும் நான் வந்து சட்டி அடுப்பில் காய வச்சு அது கூட தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதோட சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அதோட 3 தக்காளி அறுத்து வச்சுருக்கிறேன். அது கூட வந்து 1 உருளைக்கிழங்கு 2 கத்திரிக்காயும் எடுத்துருக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கவும் நீங்கள் அது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. கூட நல்லா வதங்கிடுச்சு. அது கூட வந்து நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்துக்கிட்டு அது கூட வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டேன்னா தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அது கூட வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பூனில் வந்து 3 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன போட்டுக்கோங்க. லைட்டாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வதக்கவும் அது கூட வந்து கறி மசாலா சேர்த்துக்குங்க. நான் வீட்டில் ஆட்டின கறி மசாலா தான் எடுத்துருக்கேன். 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வந்து நம்ம கழுவி வச்சுருக்க நண்டை எடுத்து அது கூட சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்படி போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்த்துக்குங்க. இது நல்லா வதங்கிடுச்சு. அது கூட வந்து கடைசியாக கத்திரிக்காய் ஒன்று எடுத்துக்கோங்க. இல்லாட்டா காரிரும். கத்திரிக்காயும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதோட அதை மூடி வச்சுருங்க. நல்லா கொதியல் வரட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இன்ஷால்லா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.